என்னோடய கிச்சனில் புது வரவுனா இந்த பாத்திரம் தான், எறும்பு பாத்திரம் தான். இதில் தான் மீன் ரோஸ்ட் பண்ண போகிறேன். குறைஞ்சது 3 கிலோ வெயிட்டாக தான் இருக்கும், அவ்வளோ வெயிட்டு. ஃபஸ்ட் டைம் வந்து மீன் இதில் ரோஸ்ட் பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரியான கனமான பாத்திரம், கைப்பிடி சூடாகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி போட்டிருக்காங்க. சூடாக வந்து சூடாவில் வந்து தூக்கிக்கலாம். சூடாகும் போதும் நடுவில் நம்ம கோடு கோடாக போட்டிருக்கு. எப்படி வரும் மாதிரி மீன் ரோஸ்ட் பண்ணுறது. நான்ஸ்டிக் கிடையாது, நல்ல அடி கனமான இரும்பு பாத்திரம். அந்த மீன் ரோஸ்ட் பண்ணும்போது எண்ணெய் மட்டும் கூட கொஞ்சம் ஊற்றுறது. ஆனால் வந்து எண்ணெய் வந்து வெளியே தெளிக்க மாட்டேங்குது. நல்லா வந்து விளிம்பில் வந்து இப்படி இந்த மாதிரி சேஃபாக இருக்கிறதுனால எண்ணெய் வந்து ரொம்ப தெளிக்க மாட்டேங்குது. வந்து தவா மாதிரி உள்ள தோசைக்கமாக உள்ளதை பொரிக்கும் போது எண்ணெய் வெளியே தெளிக்கும். ரோஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பாத்திரம் ரோஸ்ட் பண்ணும்போது எப்படி வரும்னு பார்க்கலாம். மற்ற இடத்துல எண்ணெய் செதற மாட்டேங்குது. புது பாத்திரம்னால கொஞ்சம் மீன் ஓட்டுறது பழக பழக அப்படியே வந்து பாத்திரம் பழகிடும். மீன் ரோஸ்ட் பண்ண மீன் ரொம்ப உடையலை, நல்லாவும் வந்திருக்கு. ஆனால் அடிக்கடமான பாத்திரம், இது நான்ஸ்டிக் கிடையாது, இரும்பு பாத்திரம் தான். நீங்கள் இந்த மாதிரி பாத்திரம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை அப்படி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.